பெரும்பாலான யூடியூப் கிரியேட்டர்ஸ்கள் தங்களோட முதல் வீடியோ வைரல் ஆகிறதுக்கு முன்னாடியே சோர்வடைந்து யூடியூபை விட்டுறாங்க. ஏன்னா அவங்க வெறும் வியூஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டையே கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் யூடியூப் ஆல்காரிதம் உங்களுக்கே தெரியாம பெரிய லெவலில் புஷ் பண்றதுக்கு முன்னாடி சில முக்கியமான சிக்னல்களை காட்டும். உங்க யூடியூப் சேனல் உங்களுக்கே தெரியாம பெரிய லெவலில் ப்ளோ அப் ஆக போகுது, பெரிய லெவலில் வளர போகுது அப்படிங்கிற 6 முக்கியமான சிக்னல்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 6 சிக்னல்களில் எத்தனை சிக்னல்கள் உங்க சேனல்ல இருக்குன்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி சொல்லுங்க. உங்க யூடியூப் அனாலிட்டிக்ஸ்ல இருக்கிற ஆடியன்ஸ் டேப் போய் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பை வாட்ச் பிஹேவியர் அப்படிங்கிற மெட்ரிக் இருக்கும். இது உங்க சேனல் பார்வையாளர்களை 3 வகையா பிரிக்கும். நியூ வியூவர்ஸ், ரெகுலர் வியூவர்ஸ், கேஷுவல் வியூவர்ஸ். புதிய வியூவர்ஸ் இப்போதான் உங்க சேனலை முதல் முறையா பார்க்குறாங்க. கேஷுவல் வியூவர்ஸ் அங்கொன்றும் இங்கொன்றும் பார்க்குறாங்க. ரெகுலர் வியூவர்ஸ் தான் உங்க சேனலை ரெகுலரா பார்க்குற உண்மையான ரசிகர்கள். யூடியூப் ஆல்காரிதத்துக்கு ஏதோ ஒரு நாள் மட்டும் வைரல் ஆகிற குறிப்பிட்ட ஒரு சேனலை புஷ் பண்றதை விட ரெகுலரா யூடியூப் தளத்திற்கு வர வைக்கிற அந்த லாயலான சேனலை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால உங்க சேனல் ரெகுலர் மற்றும் கேஷுவல் வியூவர்ஸ் பார்வையாளர்கள் அதிகரிக்குதுன்னா அப்போ உங்க சேனல் கரெக்டான பாதையில தான் போகுதுன்னு அர்த்தம். சிக்னல் 2, உங்க வீடியோவை யூடியூப் பல வகையில பரிந்துரைக்கும். அதுல ஒன்று தான் சஜஸ்டட் வீடியோஸ். யாராவது ஒரு வீடியோ யூடியூப்ல பார்க்கும்போது அந்த வீடியோட கீழேயோ இல்ல பக்கத்துலயோ உங்களோட வீடியோ காட்டும். அதுதான் சஜஸ்டட் வீடியோ. அனாலிட்டிக்ஸ்ல இருக்கிற அட்வான்ஸ் மோடுக்கு போய் உங்க வீடியோ எந்த பெரிய கிரியேட்டர் வீடியோக்கு பக்கத்துல சஜஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க முடியும். இப்படி ஒரு பெரிய சேனல் வீடியோ பக்கத்துல உங்க வீடியோ வரும்போது மக்கள் அந்த சேனலை விட்டுட்டு உங்க சேனலை கிளிக் பண்றாங்கன்னா உங்களோட தம்ப்நெயில் மற்றும் டைட்டில் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். இதோட கிளிக் த்ரூ ரேட் நல்லா இருந்தா அந்த பெரிய சேனலோட வீடியோ பக்கத்துல இனி ஃபியூச்சர்ல உங்களோட எல்லா வீடியோஸும் சஜஸ்ட் பண்ண காட்ட ஆரம்பிச்சிடும் யூடியூப் ஆல்காரிதம். சிக்னல் 3, நிறைய பேர் 10% சிடிஆர் இருந்தா நல்லதுன்னு நினைப்பாங்க. வெறும் 500 அல்லது 1000 இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும்போது 10% சிடிஆர் வரது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அப்போ உங்க யூடியூப் வீடியோவை யூடியூப் உங்க விசுவாசமான சின்ன வட்டார ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் காட்டியிருக்கு. உண்மையான சோதனை எப்போ ஆரம்பிக்கும்னா யூடியூப் உங்க வீடியோவை லட்சக்கணக்கான ஆடியன்ஸுக்கு புஷ் பண்ணும்போது, இப்படி இம்ப்ரெஷன்ஸ் பல மடங்கு அதிகரிக்கும் போது உங்க வீடியோட சிடிஆர் ரொம்ப குறையாம இருக்குன்னா உங்க வீடியோட டாபிக் மற்றும் பேக்கேஜிங்ல வைரல் ஆகக்கூடிய தகுதிகள் இருக்குன்னு அர்த்தம். சிக்னல் 4, உங்க வீடியோஸுக்கு வியூஸ் கம்மியா வந்தாலும் வர ஒரு சில வியூஸுக்கு கமெண்ட் பாசிட்டிவாகவும் உங்களை பாராட்டுற மாதிரியும் இருந்தா அது ஒரு சூப்பர் சிக்னல். இந்த அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு நல்ல கான்டென்ட் பண்ண தெரியுது, ஆனா ஒரு 2 தப்பு பண்றீங்க. ஒண்ணு, நீங்க சரியான வீடியோவை தேர்ந்தெடுக்கல, அல்லது உங்களோட வீடியோவை சரியா நீங்க பேக்கேஜ் பண்ணல. கான்டென்ட் நல்லா இருக்கிறதுனால இந்த சின்ன தவறுகளை சரி பண்ணாலே உங்க வியூஸ் தாறுமாறா எகிரும். சிக்னல் 5, உங்க சேனல்ல இருக்கிற மொத்த வீடியோஸ்களை விட திடீர்னு 2-3 வீடியோஸ்க்கு மட்டும் வியூஸ் அதிகமா வருதா, அதுவும் அந்த வீடியோஸ்கள் மட்டும் ஒரு டாபிக் சம்பந்தமா இருக்கா, அப்போ அதை சாதாரணமா நினைக்காதீங்க. உங்க ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி வீடியோகள் பிடிக்கும்னு யூடியூப் ஆல்காரிதம் காட்டுற ஒரு சிக்னல் தான் இது. உடனே அந்த டாபிக்கை ஆழமா நீங்க கையில் எடுக்கணும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஒரு சீரிஸே உருவாக்கலாம். இது உங்க சேனலை ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி உருவாக்கி உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை அதிகமா உருவாக்குறதுக்கு ஒரு வழி கொடுக்கும். சிக்னல் 6, இந்த கடைசி சிக்னல் உங்க யூடியூப் ஸ்டுடியோல இருக்காது. அது உங்க மைண்ட் செட் தான், உங்க மனநிலை தான். ஆரம்பத்தில் வியூஸ் வராதப்போ எல்லாமே அதிர்ஷ்டம்னு தோணும். யாரோ ஒருத்தவங்க வைரல் ஆகிட்டாங்கன்னு நினைப்போம். ஆனால் ஒரு கட்டத்தில் எந்த ஒரு வீடியோவும் காரணம் இல்லாமல் ஓடாதுன்னு உங்கள் மனநிலைக்கு புரியும். மக்கள் ஏன் கிளிக் பண்ணுறாங்க, ஏன் கடைசி வரைக்கும் பார்க்குறாங்க, ஏன் யூடியூப் ஆல்காரிதம் உங்கள் வீடியோவை புஷ் பண்ணுது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு லாஜிக் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. வியூஸ் வரலன்னா மற்றவங்களையோ யூடியூப் ஆல்காரிதமையோ ப்ளேம் பண்ணாமல் உங்கள் கான்டென்ட்டில் என்ன குறை இருக்குன்னு நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்துட்டா நீங்கள் யூடியூப்பில் ஜெயிக்கிறது உறுதி.